உறவுகளுக்கு வணக்கம். இன்று பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணு கனிம சுரங்கம். இதை எதற்காக தாவேக அரசு 5 ஆண்டுகளுக்கு பிறகும் நீட்டிப்பு செஞ்சுருக்கு. நாம் தமிழர் கட்சி இதை ஏன் வேண்டாம், இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல அணு கனிம சுரங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் மினரல் மைனிங்னு சொல்லுவாங்க. எது அணுனாலே எதற்காக நம்ம நாட்டில் பயன்படுத்துகிறோம்? மின்சாரத்துக்காக பயன்படுத்துகிறோம். கடற்கரையில் என்னையா மின்சாரம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் கிள்ளியூர் பக்கத்தில் 1144 ஹெக்டேர் கடற்கரை அளவில் இருக்கக்கூடிய மணல்களில் இருந்து தாதுக்களை பிரித்து எடுக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, மணல்களை இங்கேருந்து டிகிங் பண்ணி எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் மேக்னெட்டிக் ப்ராசஸ் மூலியமாக, அதாவது காந்த விசை மூலியமாக சத்துக்களை கனிம வளங்களை மணல்கள்லேருந்து பிரித்து எடுக்கிறது. அப்படி என்ன சத்துக்கள் அந்த மணலில் இருக்குது அப்படின்னீங்கன்னா, மோனோசைட்னு சொல்லக்கூடிய தாது வகை கனிம வளம் நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது. எப்படி உலக அளவிலேயே 25% அதிகமான தாதுக்கள் நம்மள்ட்ட மோனோசைட் இருக்குது. அப்படிப்பட்ட மோனோசைட் யுரேனியம், தோரியம் போன்ற கனிம வளங்கள் நிறைந்திருக்கு. இந்தியாவில் யுரேனியத்தை விடவும் தோரியம் அளவு மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மினரல்ஸை பிரித்து எடுத்து இவங்க மின்சாரத்துக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படுத்துறாங்க. சரி, பிரித்து எடுத்த பிறகு மேக்னெட்டிக் ப்ராசஸ் மூலியமா இந்த கனிமங்களை பிரித்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு இதை என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த மணல்கள் எடுத்துட்டு போய் அதே கடற்கரைகளில் கொட்டணும், கடற்கரை பகுதிகளில் கொட்டணும். இவங்க அதை திருப்பி ப்ராப்பராக கொட்டினாலும் அந்த கடற்கரை மீண்டும் தன்னுடைய பழைய நிலையை அடைஞ்சிருமானா கிடையாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஃபுல்லாக அதோட சத்துக்களை நம்ம சக்கையாக புழிஞ்சு எடுத்துகிட்டு போய் அந்த மண்ணை அங்கே கொட்டினோம்னா, மணல்களை பற்றி உங்களுக்கு தெரியும், இயற்கையாகவே அவங்க ஒரு வாட்டர் பியூரிஃபைடுன்னு சொல்ல, நேச்சுரல் பியூரிஃபைடு தான் சாண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கனிம வளங்கள் எல்லாமே தண்ணி இதன் ஊடுருவி தான் ஃபில்ட்ரேஷன் ஆகி தான் பூமிக்கு போகும், நிலத்தடி நீராக மாறும். அப்படி இந்த ப்ராசஸில் ஒரு ஃபெயிலியர் ஏற்படும், சரியான ஃபில்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் நடக்காது. அண்ட் இது மட்டும்தான் பிரச்சனையான கிடையாது, கடல் அரிப்பு ஏற்படும். அப்போ மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படும். அப்போ இங்கே இருக்கிற கடல் மண் அரிப்பு அப்படிங்கிறது மீன்களுடைய அந்த வலசை போவாங்கள்ல, அந்த இதெல்லாமே பாதிக்கும். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கேன்னா இது மட்டுமே கிடையாது, அணு கழிவுகள் எடுக்கிறாங்க இல்லையா, அதை ப்ராப்பராக டிஸ்போசல் அணு வேஸ்ட்டுனாலே எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க இவங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, கடலில் கொட்டின எண்ணெயவே வாளி கொண்டு அள்ளுகின குரூப் நம்ம மேக் இன் இந்தியாவை வாளி கொண்டு அள்ளி நம்ம அப்படிப்பட்ட டெக்னாலஜி சாதனைகள் செஞ்சோம். இந்த மாதிரியான அணுக்கழிவு போன்ற ரொம்ப டேஞ்சரஸானதை நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இது கொஞ்சமாக கதிர்வீச்சு இது வெளியில் வந்தாலும் எலும்புகள் பாதிக்கப்படும். புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இந்த சாண்ட் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் ஏற்படுற டஸ்ட்னால நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுது. வயிற்றில் இருக்கக்கூடிய கரு கூட பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ப்ராசஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும், காரணம் தப்புனாலும் மரணம் அப்படிங்கிறது உறுதி. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்ஸு. சரி, இது இங்கே மட்டும்தான் கிடக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உலக அளவுலேயே பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் தான் இந்த மாதிரியான யுரேனியம், மோனோசைட்டு, தோரியம் இந்த மாதிரி கனிம வளங்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, கனடா, சைனா, இந்தியா. நம்ம ஏற்றுமதியும் செஞ்சோம், இறக்குமதியும் செய்கிறோம். நம்மள்ட்ட தோரியம் அதிக அளவில் இருந்தாலும், மோனோசைட் இருந்தாலும் நம்மள்ட்ட யுரேனியம் குறைந்த அளவில் தான் இருக்குது. இதில் என்னம்மா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுடைய மோனோசைட்லேருந்து பிரித்து எடுக்கிறது தான் யுரேனியம், தோரியம். அப்போ யுரேனியம் தான் டைரெக்டாக மின்சாரத்துக்கு பயன்படுத்தப்படும். ஆனால் தோரியம்ங்கிறது டைரெக்டாக பயன்படுத்த முடியாது, நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதுக்கு இன்னும் டெக்னாலஜிஸ் வரல. அதுக்காக இவங்க வெயிட்டிங். இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்க மலையை முழுங்கின மாதிரி கடல் கரையையும் முழுங்கியிருப்பாங்க. இது ஃப்யூச்சர் டெக்னாலஜிக்கு தேவைப்படும். அப்படின்னு இந்தியாவுக்கு ஃப்யூச்சருக்கான மிக ஒரு கனிம வளங்கள், தாது வளங்களை பார்க்கும் பொழுது நம்மளோட ஃப்யூச்சர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த தோரியம் தான் அதுக்கு ரீசனாக சொல்கிறாங்க. ஏன்னா உலக அளவில் நம்மள்ட்ட தோரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர் பண்ணும் போது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஃப்யூச்சர் டெக்னாலஜிக்கு இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் உறிஞ்சு சக்கையாக எடுத்துட்டு இயற்கையாக இருக்க விடாமல் நம்மளுடைய சுயநலத்துக்காக எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்? இது எவ்வளவு பாதிப்பு, இதை பற்றி ஏன் மக்கள் யாரும் சிந்திக்கிறது கிடையாது? இந்த திட்டங்களை பற்றி மக்கள் ஏன் கவலைப்படுறது கிடையாது? மக்கள் இதை ஏன்